ஹலோ buddies, வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம 7ஆம் வகுப்பு இயல் 1ஓட இந்த இலக்கண பகுதியில் நீங்கள் எவ்வளவு ஸ்ட்ராங்கு அப்படிங்கிறத இந்த ஒரு 10 கொஸ்டின் மூலமாக பார்த்து நீங்கள் அறிஞ்சிக்கலாம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல சொலவடை என்பதன் பொருள் என்ன? சொலவடை என்பதன் பொருள் என்ன? இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னா பழமொழி. பழமொழி, இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். சரியான விடையை தெரிவு செய்க. இரண்டாவது கொஸ்டின், சரியான விடையை தெரிவு செய்க. உங்களுக்கு 10 செகண்ட் டைம் கொடுக்குறேன், கரெக்டாக பார்த்து சொல்லுங்கள். அடைமலை விட்டாலும் டேஸ் மலை விடாது, ஆள் கூடின பாம்பு சாகுமா, டேஸ் ஊனித்தான் கரணம் போட முடியும், டேஸ் மாதம் பிறை கண்ட மாதிரி. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி. இதோட இரண்டாவது கொஸ்டின் முடியுது. நீங்கள் இதை பார்த்து வச்சுக்கோங்க. இதை பார்த்து வச்சுக்கிறது முன்னாடி நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத இதன் மூலமாக தெரிஞ்சுக்கங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சொலவடை, இயல் 1 சொலவடை. சொலவடை அப்படிங்கிற டாப்பிக்கில் இது இருக்குது. அடுத்த கொஸ்டின், பொருந்தாத சொற்களை எடுத்து எழுதுக. பொருந்தாத சொற்களை எடுத்து எழுதுக. இதுதான் கொடுத்துருக்காங்க. இதை பாருங்கள். பசு, விடு, ஆறு, கரு, இதில் எது பொருந்தாதது, இதுமாரி எது எது பொருந்தாதது அப்படின்னு சொல்லணும். முதல் இதில் பொருந்தாதது எது அப்படின்னு பார்த்தோம்னா கரு. ஏன் கரு பொருந்தாது அப்படின்னா இதில் பாருங்கள், இது குற்றியல் உகர சொற்கள். கடைசியில் சு, டு, ரூவில் முடிஞ்சிருக்கு. ஆனால் இதில் பாருங்கள் ரூவில் முடிஞ்சிருக்கு. இது இடையின சொற்கள், அதனால் இது தவறு. இந்த கருங்கிறது தவறு. அடுத்து பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து, இதில் எது அப்படின்னு பார்த்தோம்னா இதில் பஞ்சு அப்படிங்கிறது தான் தவறான சொல். பஞ்சு அப்படிங்கிறது தான் தவறான சொல். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இது உயிர் தொடர் மெல்லின குற்றியல் உகரம், அதாவது மென்தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லப்படுறது. அடுத்தது மூன்றாவது, ஆறு, மாசு, பாகு, அது, இதில் எது அப்படின்னு சொல்லுங்கள். இதில் கண்டுபிடிச்சிருப்பீங்க, அது அப்படிங்கிறதான். அடுத்து அரசு, எய்து, மூழ்கு, மார்பு, இதில் அரசு அப்படிங்கிறதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பண்பு, மஞ்சு, கண்டு, எஃகு, நீங்கள் இதை ஒர்க்காக எடுத்து எனக்கு இதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அந்த கமெண்ட் செக்ஷனில் பார்க்குறேன். அடுத்ததா வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடு. வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடு. இதில் வேறுபட்ட ஒன்று இருக்குது, அதை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். ஆனால் இதை நீங்கள் எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது இதில் ரொம்ப முக்கியம். இதில் வேறுபட்ட ஒன்று அப்படின்னா உங்களுக்கு தெரியணும் இதில் என்னத்தை வச்சு கேட்குறாங்க. மாத்திரையை வச்சு கேட்டிருக்காங்களா, மாத்திரையை வச்சு கேட்டிருக்காங்களா, குறுக்கத்தை வச்சு கேட்டிருக்காங்களா அப்படின்னு தெரியணும். குறுக்கம், அல்லது வேறு ஏதாவது யூனிக் ஃபியூச்சரை வச்சு கேட்டிருக்காங்களா அப்படின்னு. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, குற்றிய லிகரம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா மற்றதெல்லாம் இது எல்லாமே குறுக்கங்கள் தான். இதில் இந்த குற்றிய லிகரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தற்போது இது வழக்கில் இல்லை. தற்போது வழக்கில் இல்லை அப்படிங்கிறது தெரியணும். நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதான் இந்த கேள்விகள் உணர்த்துமே தவிர இதையே நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத இதோட கற்றுக்குங்க. அடுத்தது குற்றிய லுகரம் ஒலிக்கும் மாத்திரையின் அளவு. குற்றிய லுகரம் ஒலிக்கும் மாத்திரையின் அளவு. இதற்கான விடை அரை மாத்திரை. அரை மாத்திரை நீங்கள் நினைக்கணும். குற்றிய லுகரம் அப்படின்னா இதை எப்படி பிரித்து எழுதலாம்னா குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் அப்படின்னு பிரித்து எழுதுவோம்.
குற்றியல் உகரம் அப்படின்னா தன்னுடைய ஓசையிலிருந்து குறைஞ்சு ஒலிக்கிறது தான் குற்றியல் உகரம். அப்போ இது அரை மாத்திரை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது போகலாம். வல்லின உகரம் அல்லாத எழுத்துக்களின் மாத்திரை. வல்லின உகரம் அல்லாத எழுத்துக்களின் மாத்திரை. இதை எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா? வல்லின உகரம் அல்லாத எழுத்துக்களின் மாத்திரை. இதற்கு சரியான விடை ஒரு மாத்திரை. ஒரு மாத்திரை. இந்த வல்லின உகரம் அல்லாத எழுத்து, அதாவது தனிக்குறிலை அடுத்து வரும் வல்லின உகரம் தன் மாத்திரை அளவு முழுமையாக ஒலிக்கும். அதற்கு பெயர் தான் நாம் முற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த முற்றியல் உகரம் தான் இந்த ஒரு மாத்திரை அளவு அப்படியே ஒலிக்கும். எடுத்துக்காட்டாக பசு. இதில் பாங்கிறது தனிக்குறிலா, சூங்கிறது வல்லின உகரம், அதாவது இச்சு கூட்டல் ஊவை தான் சூம்போம். அப்போ அது ஊ. அப்போ இது வல்லின உகரம். அதனால் இது தனிக்குறிலை அடுத்து வரும் வல்லின உகர எழுத்துக்களின் மாத்திரை ஒரு மாத்திரை. இது வந்து முழுமையாக ஒலிக்கும். அதனால தான் இதை முற்றிய லுகரம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது போகலாம். குற்றியலிகரம் எத்தனை இடங்களில் மட்டும் வரும்? ஞாபகம் வச்சுங்க. குற்றியலிகரம் எத்தனை இடங்களில் மட்டும் வரும்? இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இதை நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள். எத்தனை இடங்களில் மட்டும் வரும் குற்றியலிகரம்? குற்றியலிகரம் 2 இடங்களில் மட்டும் வரும். 2 இடங்களில் மட்டும் வரும். அதாவது முதல்ல யாது அப்படின்னு யகரம். அதாவது இதை எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நிலைமொழியில் இறுதியில் குற்றியலுகர சொல், அதாவது குற்றியலுகரம் வந்திருக்கணும். கொக்கு கூட்டல் யாது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. கொக்கு கூட்டல் யாது. இது எக்ஸாம்பிள், புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள் தான். கொக்கு கூட்டல் யாது அப்படிங்கிறது. இதில் குற்றியலுகர சொல் நிலைமொழியில் வருமொழியில் யாது அப்படிங்கிற யகரத்தை தொடர்ந்து வந்துச்சுன்னா இந்த யாது இகரமாக மாறிடும். அதாவது கொக்கி யாது. யகரம் இகரமாக மாறிடும். கொக்கி யாது. இந்த யகரம் இகரமாக மாறிடுச்சா, கூங்கிறது இதாக மாறிடுச்சா, உகரம் இகரமாக மாறிடுச்சு. இதை ஞாபகம் வச்சுங்க. இது குற்றியலிகரம் மொத்தம் 2 தொடரில் வரும். ஒரு தொடரை பார்த்துட்டோம். இன்னொரு தொடர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மியா, சென்மியா, அதுமாரி. ஒரு நிமிஷம். மியா என்னும் அசைச்சொல் வரும்போது இது மாறும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அதாவது கேள் கூட்டல் மியா, இது கேன் மியா அப்படின்னு மாறும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. கேன் மியா அப்படின்னு மாறும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. முதல்ல என்ன பார்த்தோம்? அந்த கொக்கியாது நிலைமொழியில் இறுதியில் வல்லின உகரம் வருமொழியில் யாது அப்படிங்கிற யகரம் வந்திருந்தது அப்படின்னா இது 2 சேரும்போது கொக்கு கூட்டல் யாது கொக்கியாது. அது உகரம் இகரமாக மாறும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது போகலாம். எந்த எழுத்து இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியல் உகர சொற்கள் இல்லை? எந்த எழுத்து இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியல் உகர சொற்கள் இல்லை அப்படிங்கிறது. இதற்கு சரியான விடை சு, டு, ரு. இது இந்த பாக்ஸ் கொஸ்டினில் இருக்கும். அதை பார்த்துக்குங்க. பாக்ஸ் கொஸ்டினில் இருக்கும். அடுத்த கொஸ்டின் போகலாம். தவறாக பொருத்தப்பட்டுள்ள கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க. இதுவுமே இயல் 1 தான் இருக்குது. 7ஆம் வகுப்பு இயல் 1. இதை பாருங்கள். மொழியியல், எழுத்திலக்கணம், ஒலியியல், இதழியல். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, இதழியல் அப்படிங்கிறதான் தவறான விடை. மற்ற அனைத்துமே சரியாக புரிஞ்சிருக்கு. ஆர்த்தோகிராஃபி அப்படின்னா எழுத்திலக்கணம், லிங்குஸ்டிக் அப்படின்னா மொழியியல், ஃபோனாலஜி என்றால் ஒலியியல், இதழியல் அப்படிங்கிறது மேகசின் என்பது தவறான விடை. இதழியல் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஜேர்னலிசம் வரும். மேகசின் அப்படின்னா அது பருவ இதழ். இதழியலுக்கு ஜேர்னலிசம், இதற்கு பருவ இதழ். அடுத்தது போகலாம்.
கொடுக்கப்பட்டுள்ள சரியான இணையை தேர்ந்தெடுக்க. இதில் சரியான இணை தான் இருக்குது, அது என்ன அப்படின்னு தேர்ந்தெடுக்கணும். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, வௌவால். 1½ மாத்திரை என்பது சரியான விடை. மற்ற அனைத்துமே தவறு. அடுத்ததா இதை வந்து பொருத்தணும். கரெக்டாக பொருத்துங்க. இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் 4 2 3 1. அதாவது உயிர்த்தொடர் குற்றியலுகரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது அரசு, கயிறு. வன்தொடர் குற்றியலுகரம் 10 பற்று. இது எப்படி அப்படின்னா வன்தொடர் அப்படின்னா முதல்ல வல்லினம் அப்படிங்கிறது தெரியணும். வல்லினம் அப்படின்னா கசட தபர, அதை கூட இச்சு சேர்த்திங்க, கசட தபர. இதை வல்லினம் அப்படிம்போம். அது 2வது எழுத்தாக வந்திருக்கு பார்த்தீங்களா தபர அப்படிங்கிறதுல. அதனால் இதை வந்து நம்ம வன்தொடர் அப்படிங்கிறோம். இடைத்தொடர் அப்படின்னா எரல வளல வரணும். எரல வளல இது வரணும். அடுத்தது நெடில் தொடர் அப்படின்னா காது ஆறு அப்படிங்கிறது வரணும். ஏன்னா முதல் எழுத்து நெடிலாக இருக்கணும். அதை வச்சு ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது போகலாம். பொருந்தாத சொல்லை கண்டறிக. பாகு, புகு, அரசு, பாக்கு. பொருந்தாத சொல்லை கண்டறிக. பாகு, புகு, அரசு, பாக்கு. இதில் தவறான விடை புகு அப்படிங்கிறது தான். ஏன் அது தவறு அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து முற்றிய லுகரம். முற்றிய லுகரம் தான் இந்த புகு அப்படிங்கிறது. மற்ற அனைத்துமே வரும். இது என்ன பாகு அப்படின்னா நெடில் தொடர் குற்றிய லுகரம், அரசு அப்படிங்கிறது உயிர் தொடர் குற்றிய லுகரம், பாக்கு அப்படிங்கிறது இங்கே இக்கு கூ இருக்கிறதுனால இது வந்து வன்தொடர் குற்றியலுகரம். வல்லினம் வருதில்ல, அதனால் வன்தொடர் குற்றியலுகரம். அடுத்தது போகலாம். எந்த எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் இல்லை? எந்த எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் இல்லை? இதற்கு சரியான விடை இவ்வு. இவ்வு என்பது சரியான விடை. அடுத்து போகலாம். விடுகதைக்கு விடை கூறுக. இது வந்து ஓல்டு புக்கில் இருந்து எடுத்தது. ஓல்டு புக்கில் இருந்து எடுத்த கொஸ்டின் தான் இது. காலில்லா பந்தல் கணக்கான வியப்பு. காலில்லா பந்தல் கணக்கான வியப்பு. இதற்கு சரியான விடை வானவில். அடுத்தது போகலாம். ஒரு கோப்பை பசும்பால் ஊரெல்லாம் பெருகிடுமாம். ஒரு கோப்பை பசும்பால் ஊரெல்லாம் பெருகிடுமாம். இதற்கு சரியான விடை பால்வெளி அண்டம். ஏன்னு பார்த்தோம்னா முதல்ல பிக் பேங் தியரி அப்படிங்கிறது தெரியணும். அதாவது தெரிஞ்சால் தான் இதை வந்து கரெக்டாக புரிஞ்சிக்க முடியும். பெருவெடிப்பு அப்படிங்கிறது அது வந்து நிறையா சின்ன சின்னதாக சேர்ந்து அதோட அடர்த்தி தாங்க முடியாமல் ஒரு சர்டன் பாயிண்ட் ஆஃப்ல வெடிச்சிடும். வெடித்து பரவலாக போயிடும். அதை தான் இங்கே ஒரு கோப்பை பசும்பால் ஊரெல்லாம் பெருகிடுமாம் அப்படிங்கிறது இப்படி போகிறதுனால தான் அது வந்து கூறியிருக்காங்க. அடுத்தது உரிய சொற்களை பயன்படுத்தி தொடரை நிரப்புக. தூய்மையாக இருந்தால் டேஸ் வரா. தூய்மையாக இருந்தால் டேஸ் வரா. முதல்ல அதற்கு நோய் நொடி. அடுத்ததா குழந்தைகள் டேஸ் அறியாதவர்கள். குழந்தைகள் கள்ள கபடம் அறியாதவர்கள். இது உங்களுக்கே தெரியும். மக்கள் டேஸ் திருத்தி உழவு செய்தனர். மக்கள் காடு மேடை திருத்தி உழவு செய்தனர். நன்மை செய்தவர்களை டேஸ் போற்றும். ஊர் உலகம் போற்றும். அடுத்தது கண்ணுக்கு எட்டிய தூரம் டேஸ் நிறைந்துள்ளன. பயிர் பச்சை அப்படிங்கிறது. இதன் மட்டும் பார்த்து வச்சுங்க. அடுத்து போகலாம். அடுத்தது பொருந்தாததை தேர்ந்தெடு. பொருந்தாததை தேர்ந்தெடு. அ இ உ ஏ. இதற்கு சரியான விடை ஏ அப்படிங்கிறது தான். ஏன்னு பார்த்தோம்னா இதை மூன்றும் சுட்டெழுத்து. இது வினா எழுத்து. அதனால தான் இது பொருந்தலை. அடுத்தது போகலாம்.
கொடுக்கப்பட்டுள்ள பாடலை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. நீதிநெறி வலுவாமல் நிற்க வேண்டும், நெஞ்சார உண்மைதனை பேச வேண்டும், ஓதிமறை உயர்ந்தவரை மதிக்க வேண்டும், ஒப்பற்ற ஆசான் சொல் கேட்க வேண்டும், ஆதியிலே வாழ்ந்த முறை நினைக்க வேண்டும், ஆபத்தில் உற்றவருக்கு உதவ வேண்டும், ஜோதி வடிவானவனை சொல்ல வேண்டும், சுகம் பெறவே வாயார வாழ்த்த வேண்டும். இப்பாடலுக்கு பொருத்தமான தலைப்பு வாழும் முறையா, நீதிநெறியா, சான்றோர் சொல்லை கேட்டலா, அன்பு செலுத்துதலா? இதற்கு சரியான விடை வாழும் முறை என்பதுதான் சரியான விடை. ஏன்னா வாழ வேண்டும், பேச வேண்டும், நிற்க வேண்டும் அப்படின்னு எல்லாமே கொடுத்துருக்க வேண்டும் வேண்டும் கொடுத்ததுனால இது வாழும் முறையை தான் குறிக்குது. அடுத்தது, சாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்மதி கல்வி, அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர், உயிர்களிடத்தில் அன்பு வேணும், தெய்வம் உண்மையென்று தானறிதல் வேண்டும், வைரமுடைய நெஞ்சு வேணும், இது வாழும் முறைப்படி முறையடி பாப்பா. இது பாரதியார் எழுதுனது. இதில் எது பாவம் அப்படின்னு சொல்கிறாரு? அதற்கு சரியான விடை தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். மேலோர் எத்தமையவர் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய அன்பு நிறைய உடையவர்கள் தான் மேலோர். அடுத்தது, யாரிடத்தில் அன்பு செலுத்துதல் வேண்டும்? இதற்கு சரியான விடை உயிர்களிடத்தில் அன்பு செலுத்துதல் வேண்டும். மூன்றாவது ஆச்சா? நான்காவது, வாழும் முறை யாது? வாழும் முறை யாது? வாழும் முறை அப்படின்னா வைரமுடைய நெஞ்சு. இதில் தான் உண்மை என்று தானறிதல், வைரமுடைய நெஞ்சு வேண்டும். இதுதான் வாழும் முறையாக சொல்கிறாங்க. இப்பாடலுக்கு பொருத்தமான தலைப்பு என்ன? இப்பாடலுக்கு பொருத்தமான தலைப்பு, இந்த பாடலுக்கு பொருத்தமான தலைப்பு வந்து நாம்ளே தேர்ந்தெடுக்கலாம், அல்லது ஆப்ஷனில் நிறையா கொடுத்துருக்கோம். ஆனால் நான் ஆப்ஷன் கொடுக்கல. இதை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்ன அப்படின்ட்டு. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.